வாசிக்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம். கொலோசியர் 2வது அதிகாரம் 14, 15 வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2, 14, 15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது சிலுவையின் மேலே நடந்த பல காரியங்களை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இதுவரை நம்ம தியானித்திருக்கிறோம். அநேக காரியங்களை சிலுவையின் மூலம் நமக்கு கிடைத்தது. சிலுவையினால் சிலுவையில தொங்கும் பொழுது என்ன நடந்தது, அநேக காரியங்கள் நம்ம தியானிக்கிறோம். இந்த வேத வசனத்திலையும் அநேக காரியங்கள் இந்த 14, 15 வாசிக்கும் பொழுது அந்த நடந்த சிலுவையின் மூலமாக என்ன பலன் கிடைத்தது. அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு தொங்கி அவருடைய முழு ரத்தத்தையும் அவர் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து அப்படிப்பட்ட அந்த சம்பவத்தின் மூலம் அப்படிப்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் செய்து முடித்ததன் மூலம் என்ன காரியங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்றத வாசிக்கிறோம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து நமக்கு எதிராக நம்மை பாவி என்று சொல்லி பாவத்தை மட்டும் சுட்டி காட்டி கொண்டிருந்த அந்த கற்பனைகளையும் பழைய கட்டளைகள் எல்லாவற்றையும் அது என்ன சொல்றா சிலுவையின் மேலே அந்த வெற்றி சிறந்ததுனாலே அந்த காரியத்தை எல்லாம் குலைத்து அதை நடுவில் ராதபடிக்கு எடுத்து சிலுவைகள் ஆணிட்டு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அப்படின்னா அந்த காரியத்தை எல்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உறிந்து கொண்ட ஒன்றுமில்லாம அந்த காரியங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி விட்டார் சிலுவையிலே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது 2வதாக இந்த 15வது வசனத்துல வெளியரங்கமான கோலமாக்கி எல்லாவற்றையும் ஓப்பனா ஒன்றுமில்லை கர்த்தர் வெற்றி சிறந்திருக்கிறார். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இங்கே எந்த வல்லமையோ பலனோ இல்லை என்பதை தெளிவாக வெளியரங்கமான கோலமாக்கி வெளியரங்கமாய் எல்லாரும் பார்க்கும்படியாய் இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால அவைகளையுமே சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறார் தெய்வம் இந்த காரியங்கள் எல்லாம். துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அந்த காரியத்தை குறித்து எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆதிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல நமக்கு எந்த காரியத்துல எல்லாம் போராட்டம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள அந்தகார லோகாதிபதிகளுடைய எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளும் சத்துருவின் அதிகாரங்களும் சத்துருவின் ஆதிக்கங்களும் இந்த உலகத்திலே நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளில் இருந்தும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு முழு விதமான நமக்கு ஆதாரமா இந்த வசனத்தை நமக்கு தெளிவாய் காட்டி கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எல்லாவற்றையும் என்ன செய்றாராம் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். எல்லாவற்றையும் உறிந்து இவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இவைகளுக்கு எல்லாம் எந்த விதமான கிரியைகளுக்கும் சாத்தானின் தந்திரங்களுக்கும் அவனுடைய அதிகாரங்களுக்கும் அவனுடைய ஆளுகைக்கும் எந்த விதமான ஒரு இது பலன் இல்லை. எல்லாவற்றையும் அவனுடைய பலன் எல்லாவற்றையும் உறிந்து விட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் உறிந்து விட்டார். எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்து வெற்றி சிறந்தது இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது இன்னொரு வேதத்திலே எபிரேயர் 2வது அதிகாரம் வாசிப்போம்.
எபிரேயர் 2வது அதிகாரத்துல 14-15 வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண முடிக்கும் அப்படியானார். இந்த பகுதியில இன்னும் தெளிவாக இந்த காரியத்தை குறித்து விளக்கப்பட்டிருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, பிள்ளைகள்னா யாரு? நம்ம தான். நம்ம மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல, அவரும் கிறிஸ்துவானவரும் நம்மை போல என்ன பண்ணுகிறாராம்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. மரணம் என்பது ஒரு உலகத்தை பொறுத்தளவுல ஒரு முடிவு. ஆனா அந்த முடிவை என்ன செய்கிறார்? கிறிஸ்துவானவர் தம்முடைய மரணத்தினாலே அழிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தம்முடைய மரணத்தினாலே அழித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானால் கிறிஸ்துவானவர் வெற்றி சிறந்தது மாத்திரமல்ல, அவர் பிசாசானவனை அழித்தது மாத்திரமல்ல, அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகள் யாவரும், அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண, யாவரும் வெற்றியாய் வாழும்படியாய், ஜெயமுள்ளவர்களாய் வாழும்படியாய் அப்படியானார். எப்படியானார்? அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி சிலுவையிலே அவர் என்ன செய்கிறார்? மரித்து அடக்கப்படப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவானவர் நமக்காக சிலுவையிலே அழிக்கப்பட்டு அவர் எல்லாவற்றையும், மரண பயத்தையும் சாத்தானின் எல்லா விதமான அதிகாரத்தையும் என்ன செய்ய, பிசாசானவனையும் ஜெயித்து அவர் என்ன செய்திருக்கிறார்? ஜெயம் கொண்டவராய் அவர் எளிமை நிற்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 8:37. ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நான் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவரா இருக்கிறோமே. இந்த பக்கம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பொருள். எப்படி அப்படின்னா, நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அதுக்கு முன்பதாகவும் அநேக காரியங்கள், உலகத்தில் உள்ள இடர்பாடுகள், உபத்திரவம், துன்பம், வியாகுலம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், மரணம், ஜீவன், எல்லா காரியமான அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் எந்த காரியமா இருந்தாலும் கிறிஸ்துவின் அந்த நம்ம பிரிப்பதன் யார் என்று சொல்லி நம்ம பின்னாலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியா இவைகள் எல்லாவற்றிலேயும் கடந்து வருகிற நம்ம, இப்படிப்பட்ட பாதைகளிலே நடந்து வந்து கொண்டிருக்கிற நாம், உபத்திரவத்தின் பாதையில் பலவிதமான பிரச்சனையில, பலவிதமான பிசாசினுடைய அந்தகார வல்லமையினாலும் பிடிக்கப்பட்டு இந்த உலகத்திலே பல குழப்பங்களுக்குள்ளாய், பிரச்சனைகளுக்குள்ளாய் நடந்து வந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வெற்றி சிறந்தவர்களாய் வாழ முடியும் என்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்று, நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அதனால நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இப்ப நாம இயேசுவானவர் மாத்திரமல்ல, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் வெற்றி சிறந்தது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அவர் நம்மேல அன்பா இருக்கிறதுனாலே நாம் ஒவ்வொருவரும் வெற்றி சிறக்கிறவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதற்காக தான் கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். அவருடைய சிலுவை வெற்றியின் மூலம், அவருடைய பாடுகளின் மூலம், அவர் ஜெயித்த வெற்றியின் மூலம் அவர் நமக்கும் வெற்றியை தந்து கொண்டிருக்கிறார். வெற்றி பெற்றவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நம்ம வாழ்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்திலேயே நம்ம அதெல்லாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் நமக்கு என்ன தருகிறார்? ஜெயம் தருகிறார். அவரினாலே நாம ஜெயம் பெறுவதற்கோ ஜெயிக்கிறதற்கோ தகுதியானவர்கள் இல்லை. நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, நம்ம ஜெயிக்க முடியாது. நம்ம என்ன செய்ய, உலகத்தை
ஜெயித்து ஜெயம் கொண்டவர்களாய் நம்ம வாழ முடியாது. ஆனா இந்த 57வது வசனத்துல கர்த்தர் தெளிவாய் சொல்ல வச்சிருக்கிறார் நமக்கு. 1 Corinthians 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம கிறிஸ்துவை நம்பி இருக்கும் பொழுது கிறிஸ்துவினாலே, கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை ஜெயித்ததினாலே, கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ஜெயித்ததினாலே, மரணத்தை ஜெயித்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் எல்லா வல்லமைகளையும் அழித்து ஜெயித்ததினாலே, அந்த கிறிஸ்துவினாலே நாமும் என்ன பண்றோம், ஜெயம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். நமக்கும் ஜெயம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்துல நம்ம வாசிப்போம். யோவான் 16:33 அதே ஒரு காரியம் இருக்குது. 13:33 பின் பாக்கத்துல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அழகான ஒரு வார்த்தையை கத்த நமக்கு இங்கே கொடுத்திருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்ததினாலே உங்களை போல, பிள்ளைகளை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் பிறந்து வளர்ந்து உங்களுடைய எல்லா துன்பங்களையும் நானும் சகித்ததினாலே நான் என்ன பண்ணிருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்ததுனால உங்களுக்கும் ஜெயத்தை தர வல்லமை உள்ளவரா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் அந்த இடத்துல வாசிக்கிறோம். உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் நிச்சயம். அதை கர்த்தர் நமக்கு இங்க ஒரு அட்வைஸா நமக்கு இங்கே கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறது எனக்கு சோத்திரம் சொன்னது போல, உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். பிசாசின் வல்லமைகளிலே ஜெயத்தை தருகிறார் பார்க்கிறோம். இந்த இடத்துல உபத்திரவம், உலகத்திலே வருகிற எல்லா உபத்திரவத்தையும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலே நம்ம வாசிப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் அன்னை காக்கிறான், கொள்ளாங்கன் அவனை தொடான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது முதலாவது சத்துருவை ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். 2வது உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும் நம்ம பார்க்கிறோம். 3வது காரியமாக தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், கொள்ளாங்கன் அவனை தொடான். என்ன ஒரு ஜெயம் இங்கே கிடைக்கிறதுனா, பாவத்தின் மேலே ஒரு ஜெயம் கிடைக்கிறது. பாவம் நம்மை ஆண்டு கொள்ள முடியாதபடிக்கு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்ததினாலே, சத்ருவை ஜெயித்ததினாலே நமக்கு அந்த பலனை கொடுக்கிறார். சிலுவையிலே ஜெயித்த கிறிஸ்துவானவர் நமக்கு பாவத்திலிருந்து ஜெயித்தை தருகிறார். அதே 1 யோவான் 3வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே நம்ம வாசித்தோம்னா 3:19 3:9 தேவனால் பிறந்த பாவம் செய்யால் ஏழை அவரை விட்டு அவருக்குள் செல்கிறது. அவர் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தபடியால் அவன் என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யலாம். அப்ப தேவனால் பிறந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை மையமாய் கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் பிறந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா நம்ம பாவம் செய்யாதபடிக்கு கிறிஸ்து நம்மை காக்க வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வேத வசனத்திலே பார்க்கிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 19-20 வசனத்தை நம்ம வாசிப்போம். பஞ்சகமாய் 19-20 தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதா இருக்கும். இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பின் சக்திக்கு நமக்கு இவ்வளவு நேரம் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவானவரின் சிலுவை மரணத்தின் மூலம் நமக்கு ஜெயம் உண்டு என்பதை நம்ம வாசிக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையா இருக்கிறான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்க்க வேண்டும், நம்ம எது ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோமா, இல்ல நம்மை ஏதாவது ஒரு காரியம் ஜெயித்து கொண்டு இருக்கிறதா? நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமா? பாவத்தின் மேல் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமா? சத்துருவின் கிரியைகளின் மேல் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும்.